அன்றாட ஆன்மீகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான பணிவான வணக்கங்கள். அன்றாடம் வாழ்க்கையில் பல நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. பல இன்பங்கள் துன்பங்கள் நேருகின்றன. பலரை சந்திக்கின்றோம். பல சேலஞ்சஸ் வருது. இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி ஃபேஸ் பண்ணி வெற்றி அடையணுங்கிறது தான் ஒவ்வொருடைய யதார்த்த நிலைமை. இந்த யதார்த்தத்தில் பல நிகழ்ச்சிகள் நடக்கின்றன, பல செயல்கள் நடக்கின்றன. இதெல்லாம் பார்த்து அதில் வெற்றி பெறுவது தான் வாழ்க்கையின் வெற்றிக்கு அடிப்படை. இது ஆன்மீகத்திலிருந்து பல நேரங்களில் பல செய்திகளாக நமக்கு கிடைக்கின்றன. இப்போ சுக்ரீவன் ஒரு கேரக்டர். சுக்ரீவன் குரங்குகளின் தலைவன். அவனுக்கு ராமர் உதவி செய்கின்றார். உன்னுடைய இழந்த ராஜ்யத்தையும் பறிபோன மனைவியும் பெற்றுத்தருகிறேன் என்று கூறிவிட்டார். அதற்கு பரிசாக எனக்கு என் மனைவியை தேடுவதற்கு நீ உதவி செய்ய வேண்டும், உனக்கு 6 மாதம் டைம் தரேன்னு சொல்லிட்டார். அண்டர்ஸ்டுட். ஆனாக்க சுக்ரீவன் பெரிய தவறு செய்து விட்டான். என்ன தவறு செய்தான்? மறந்துட்டான். இல்லை, தனக்கு வெற்றி கிடைத்தது, தனக்கு கிடைச்ச சௌரியத்தை நினச்சிக்கிட்டு ஹீ ஃபர்கெட்ஸ் த இஷ்யூ. ராமருக்கு செய்ய வேண்டிய கைமாறை, ராமனுக்கு செய்ய வேண்டிய ரிட்டர்னை மறந்துட்டான். இது ஒரு பெரிய தவறு. இந்த தவறுக்கு அவனை சேலஞ்ச் பண்ணுறாரு, பனிஷ் பண்ண போகிறாரு லக்ஷ்மணன். இது ராமாயணத்தில் வர நிகழ்ச்சி. வாழ்க்கையில் பார்த்தோம்னாக்கங்க டு எர் இஸ் ஹியூமனுங்கிறாங்க. எல்லோரும் தவறு செய்வது இயற்கை. தவறே செய்யாதவன் யாராக இருக்காங்களா? டு எர் இஸ் ஹியூமன் சொல்கிறச்ச என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவர் சொல்லுவார், நாட் டு எர் இஸ் இன்ஹியூமன் சொல்லுவார். தவறே செய்யாமல் இருப்பது மனிதனுடைய குணத்திற்கு அப்பாற்பட்டது அப்படிம்பார். ஆகையினால் தவறு என்பது சாதாரணமாக நடக்கக்கூடியது. அந்த தவற்றினுடைய கடுமையையும் இடத்தையும் நேரத்தையும் பொறுத்து அதனுடைய கடுமை பார்க்கப்படுகின்றது. அதற்கு தண்டனை உண்டா, மன்னிப்பு உண்டா என்றெல்லாம் பார்க்குறோம். இந்த தவறையே சில சமயம் என்ன பண்ணுவாங்க, பெருசு பண்ணி விட்ருவாங்க. டு மேக் எ மவுண்டன் ஆஃப் எ மோல் ஹில்னு சொல்லுவாங்க. அது யார் தனக்கு வேண்டியப்பட்டவங்க செய்கிறாங்களா, வேண்டாதப்பட்டவங்களை செய்கிறாங்களா? ஒரு சின்ன புத்து இருக்குங்க, எறும்பு புத்து. அந்த எறும்பு புத்தே பாம்பு புத்துன்னு சொல்லுவாங்களா? இல்லை அதுதான் மவுண்டன் சொல்லுவாங்களா? செய்கிறவங்க இருக்காங்க. ஊதி ஊதி பெருசாக பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதை போல் மாமியார் உடைச்சா மண்பாண்டம், மருமகளை உடைச்சா பொன்பாண்டம்னு சொல்லுவாங்க. அதே போல் யார் என்ன செய்கிறாங்கங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்றி விடுறது. அது எல்லாம் வாழ்க்கையில் இது போன்ற செயல்கள் நடப்பதனால தான் குடும்பத்தில் ஆகட்டும், ஆஃபீஸில் ஆகட்டும், சச்சரவுகள் அதிகமாகின்றன, கட்சிகள் ஏற்படுகின்றன. அந்த சச்சரவுகள் கட்சிகள் ஏற்படுவதற்கு என்ன காரணம்? தவறுகள் நடப்பது இயற்கை என்பதை நாம் புரிந்து கொள்வதில்லை. தவறுகள் நடப்பது இயற்கை என்று தெரிந்து கொண்டு விட்டோமே, ஆனால் அதற்கு தகுந்தால் போல் நம்முடைய மனப்பாங்கை வளர்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனப்பாங்கை வளர்த்து கொண்டு இன்னார் செய்தார் என்று பார்க்காமல் தவற்றின் நேச்சரை பார்த்து அதுக்கு தகுந்தால் போல் நம்ம ரியாக்ட் பண்ணணும். இதுதான் ராமாயணத்திலிருந்து நடக்கின்ற தெரிகின்ற செய்தி. அது என்ன செய்தி பார்ப்போம். சுக்ரீவன் ராமருக்கு செய்ய வேண்டிய பிரதி உபகாரத்தை மறந்து விடுகிறான். அவன் 6 மாதத்துக்குள்ளே ஏற்பாடு செய்யணும், கார்காலம் முடிந்தவுடன் வரணும், வரலை. அப்போ லக்ஷ்மணன் ராமனுடைய பர்மிஷனை பெற்றுக்கொண்டு சுக்ரீவனை சென்று அச்சுறுத்துகிறான். நீ வாலி போன இடம் மூரலை, நீ நீ அந்த இடத்துக்கு போயிடுவே, ஜாக்கிரதையாயிருன்னு சொல்கிறாரு. உன்னை தொலைச்சி கட்டிடுவேங்கிறாரு. நீ இருக்கிற இடமே இல்லாமல் பண்ணிடுவேங்கிறாரு. சுக்ரீவனுக்கு லக்ஷ்மணனை பார்ப்பதற்கு தைரியம் கிடையாது. தாரை அனுப்புகின்றான். பிறகு தானே சென்று அடிபணிந்து தன்னுடைய தவற்றுக்கு மன்னிப்பு கேட்கின்றான். மன்னிப்பு கேட்டு தான் செய்த தவறை உணர்ந்து தான் செய்த தவறை மறக்குமாறு இலக்குவனிடம் பிரார்த்தனை செய்கின்றான். இலக்குவனிடம் எப்பொழுது அவன் மன்னிப்பு கேட்கின்றானோ இலக்குவனன் மனம் இறங்குகின்றான். பிறகு ஆக வேண்டிய வேலையை பாரு, இனிமேற்பட்டு இது வந்து சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. இது போன்ற ஒரு நிலைமை ஏற்பட்டவுடன் எப்பேற்பட்ட ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் பாருங்கள். சுக்ரீவன் தன்னுடைய கடமையிலிருந்து தவறிட்டான். அந்த தவறியதுனால அவனை ஒழிச்சு கட்டுறேன்னு வந்திருக்காரு இலக்குவன். அப்பொழுது சுக்ரீவன் தன்னுடைய நிலைமையை உணர்ந்ததுனால மன்னிப்பு கேட்கின்றான். அப்போ சொல்கிறான் சுக்ரீவன்,
தவறு செய்யாதவர்கள் யாருமே கிடையாது. ந கஷ்டின் நாபராதி. எப்பொழுதுமே தப்பு என்பது தப்பல்ல, எப்பொழுதுமே குற்றம் என்பது குற்றமல்ல, எல்லோருமே தவறு செய்பவர்கள் அல்ல. ந கஷ்டின் நாபராதி அப்படின்னு அர்த்தம். எப்போ பார்த்தாலும் எங்குமே எல்லாருமே தவறு செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன என்னுக்கிறேன். இப்போ ஆஃபீஸிலே பார்த்தோம்னாக்க எரர் என்பது வேறு, க்ரைம் என்பது வேறு. எரருக்கு தகுந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்டு, க்ரைமுக்கு தகுந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்டு. க்ரைமையும் எரரையும் ஒன்றாவே ட்ரீட் பண்ணக்கூடாது. இப்போ பேங்க்லாம் பார்த்தீங்கன்னாக்கா லோன் கொடுப்பாங்க. லோன் கொடுக்கறச்ச ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கலாம். அதாவது ஒரு வேல்யூவேஷனில் தப்பு நடந்திருக்கலாம். அதாவது திருப்பி கொடுக்கறதுக்கு அவங்க கண்டிஷன் போகிறதுல ஒமிட் பண்ணியிருக்கலாம். அது இன்டென்ஷனலாக பண்ணாங்களா இல்லை வேறு தினசாக மறந்து போய் விட்டுட்டாங்களா அப்படின்னு பார்க்கலாம். அதற்கு தகுந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. கேஷ் இருக்குது. கேஷில் ஒரு 100 ரூபா நோட்டில் கள்ள நோட்டு வந்துருச்சு, 1000 ரூபா நோட்டில் ஒரு கள்ள நோட்டு வந்துருச்சு. இட் இஸ் நாட் எ க்ரைம், இட் இஸ் அன் எரர். அது கேஷியர் பார்த்துருக்க வேண்டியது அவருடைய கடமை, உண்மைதான். ஆனாக்க அவர் ஓனுட்டு இந்த கள்ள நோட்டை சொருகலை. கள்ள நோட்டு எப்படியோ தவறி வந்துட்டுது. அந்த எப்படியோ தவறி வந்ததுங்கிறது பார்த்திங்களா, அது இயற்கையிலே நேரக்கூடிய தவறு. இந்த இயற்கையிலே நேரக்கூடிய தவறுக்கு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது. ஆனால் அதே பண்டலில் அதே செக்ஷனில் நிறைய அதே மாதிரி நோட்டுகள் இருந்ததுனாக்க அப்போ அவருடைய செய்கையை குற்றமாக கருதுவதற்கு இடம் உண்டு, வாய்ப்பு உண்டு. அதுதான் சாதாரணமாக நடக்கின்ற தவறுகளுக்கும் குற்றமாக கருத்துடன் எண்ணத்துடன் ஒரு கான்ஸ்பிரசியாக செய்கின்ற குற்றத்திற்கும் வேறுபாடு. இதை இலக்குவன் உணர்ந்து சுக்ரீவன் செய்வது ஒரு பிளான் பண்ணி செய்த, ஒரு கன்சீவ் பண்ணி செய்த ஒரு கான்ஸ்பிரசி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு சுக்ரீவனுக்கு மன்னிப்பு கொடுக்குறார். அப்போ தான் சொல்கிறார் சுக்ரீவன், தவறுகள் என்பது இயற்கை, தவறுகளை செய்யாதவர்கள் கிடையாது, தவறுகள் எங்குமே நடக்கின்றது என்று சொல்கின்றார். இது இல்லை போனாக்க சுக்ரீவனுக்கு ஒரு வானரப்படை கிடச்சிருக்குமா? சுக்ரீவனுடைய வானரப்படை இலக்குவனுக்கு தான் கிடச்சிருக்குமா? சுக்ரீவனுடைய வானரப்படை இலக்குவனுக்கும் ராமருக்கும் கிடைக்காமல் இருந்துன்னா ராவணனை வெற்றி பெற்றிருக்க முடியுமா? ராவணனை வெற்றி பெறுவதற்கு ராமருக்கு உதவியாக இருந்தது சுக்ரீவனுடைய வானரப்படை. சுக்ரீவனுடைய வானரப்படை கிடைக்க வேண்டும் என்றால் சுக்ரீவனை எதிர்த்து கொண்டிருக்க முடியாது, சுக்ரீவனை அழித்திருக்க முடியாது. ஆக குற்றங்கள் இல்லாமல் தவறுகள் என்பதை தெரிந்து கொண்டு தவறுகள் மன்னிக்கப்பட வேண்டியவை என்று தெரிந்து தவறுகளை மன்னித்ததுனால தான் பெரும் வானரப்படை சுக்ரீவனுடைய ஆக்கையினாலே, சுக்ரீவனுடைய கட்டளையினால் ராமருக்கும் லட்சுமணனுக்கும் கிடைச்சது. ராமனுக்கும் லட்சுமணனுக்கும் இப்பேற்பட்ட வானரப்படை கிடைத்ததுனால தான் ராமர் ராவணனை, அந்த அரக்கர் கூட்டத்தை அழித்து வெற்றி பெற்று சீதையை திரும்ப முடிஞ்சது. ஆக நமக்கு என்ன தெரியணும், வாட் இஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் an error and a crime? Errors are to be excused. எரர் என்பது இயற்கை, டு எர் இஸ் ஹியூமனுங்கிறது அதுதாங்க. அதை பார்த்துக்கணும். அந்த தவறுகளையும் யார் செஞ்சாங்க என்ன செஞ்சாங்கன்னு கருத்து வேற்றுப்பாடு இல்லாமல் அந்த தவறுகளை பெருசாக செய்யாமல், செய்த தவறு சிறிய தவறு அதை மறந்துடுவோம். பெருசாக ஊதி ஊதி வளர்த்து அதையே உலகத்தை கூட்டி அதில் தவறு தலையை விட்டுக்கக்கூடாது. இது போன்ற பல கருத்துக்கள். ஒரு அலுவலகம் வெற்றி பெற வேண்டுமே ஆனால் சிறிய சிறிய குறைகளை, சிறிய சிறிய தவறுகளை மன்னிக்கணும். ஒரு டிரைவர் இருக்காருங்க, அவர் தினம் காலையில் வந்துடுவார், கரெக்டாக 6-7 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவார், காரை துடைக்கிறாரு, சுத்தமாக வச்சுருக்கிறாரு, வண்டி நல்லா ஓட்டுவார், எங்கேயுமே எப்பொழுதுமே சொன்ன நேரத்துக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு போய் சேருவார். ஏதோ ஒரு சமயத்தில் அவர் கியரை பொறைச்சா கர்ன்னு சத்தம் கேட்குறது. ஆயா வண்டி அப்படி ஓட்டுறாருன்னு சொன்னாக்க நியாயமா அது, நீதியாது? ஆனாக்க அவர் வண்டியை எப்போவுமே ஓட்டிகிட்டு போகிறார் இல்லையா, அதை மனத்திலே கொண்டு அவருடைய சேவை நமக்கு தேவை என்பதை கருத்திலே கொண்டு ஏதோ ஒரு சிறிய தவறு செய்துட்டா கர்ன்னு சத்தம் வந்தில்லை, அதை நம்ம மறந்துடணும். அப்படி மறப்போமேயானால் அந்த கார் ஓட்டிக்கும் சந்தோஷமாக இருக்கும், அவருக்கும் நமக்கும் இருக்கின்ற உறவு வளரும், அவருடைய சேவை நமக்கு தேவை. எப்படி சுக்ரீவனுடைய வானரப்படையினுடைய சேவை ராமருக்கும் லக்ஷ்மணனுக்கும் தேவையோ அதுபோன்று நமக்கும் வாழ்க்கையில் பலருடைய சேவை தேவை. தவறுகள் இயற்கை என்பதை தெரிந்து அறிந்து நாம் வளர்ச்சி பெற வேண்டும், வளர வேண்டும், மற்றவர்களையும் வளர்க்க வேண்டும். இதுதாங்க வெற்றிக்கு அடிப்படை. ராமாயணத்தில் சிதறி கிடக்கின்ற
ரத்தின சிந்தனைகள் பல உண்டு. அந்த சிந்தனைகளில் இது ஒரு ரத்தினம். பல சிந்தனைகள் பார்ப்போமா?